இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. கேட்கிற கேள்விக்கு ஒண்ணு கூட சங்கி கும்பலால பதில் சொல்ல முடியல. நிர்மலா சீதாராமன் கதறா. அம்மாவுக்கு கோபம் தான் வருது. மாமிக்கு கோபம். தயிர் சோறு சாப்பிடுற உனக்கே கோபம் வருதுன்னா நல்லி எலும்பு சாப்பிடுற எங்களுக்கு எவ்வளவு கோபம் வரும்? என் மண்ணுக்கும் என் மக்களுக்கும் நீ செய்கிற துரோகம். ஒக்கி புயல் வந்தா பணம் இல்ல, வருதா புயல் வந்தா பயன் இல்ல, தானே புயல் வந்தா பணம் இல்ல, இயற்கை பேரிடர் பாதிச்சா பணம் இல்ல, சென்னை முழுகினா பணம் இல்ல, குரங்குனி தீ விபத்தில் என் உயிர்கள் பலியானா விமானத்தை அனுப்புங்கள், ஹெலிகாப்டர் அனுப்புங்கள், மீட்டு தாருங்கள் என்றா எங்கள் விமானங்களுக்கு 6 மணிக்கு மேல கண்ணு தெரியாதுன்னு சொல்லுங்க. அப்ப இந்தியாவுக்கு ராணுவ ஹெலிகாப்டர் எதுக்கு? நான் அதிகமா பேசினா தளபதி சட்டமன்றத்தில் அழைச்சு ஏன் வேலை இப்படி பேசிட்டேன்னு கேட்பார். அதனால ஆத்திரம் பொங்குது, கோபம் வருது. நாளையே என்எல்சியில் வச்சுக்கிறேன், கச்சேரி வச்சுக்கிறேன். என் தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் இங்க இருக்கிற அமைச்சர் பெருமக்களுக்கும் டிஆர் பாலா போன்ற மாநில சுயாட்சி உரிமைகளுக்காக நாடாளுமன்றத்தில் சிம்பக்குரல் எழுப்புகிற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் மேடையில் வீட்டிருக்கிற என் சக சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் வைக்கிறேன். முதலமைச்சர்கிட்ட சொல்லி, நம்ம காவல்துறை தலைவர் டிஜிபி ஏடிஜிபி கிட்ட சொல்லி, நம்ம இன்டெலிஜென்ஸ் ஐஜி கிட்ட சொல்லி கொஞ்சம் வேல்முருகனை கிரவுண்டில் விளையாட அனுமதிங்க. கேட்கிற கேள்விக்கு ஒண்ணு கூட சங்கி கும்பலால பதில் சொல்ல முடியல. நிர்மலா சீதாராமன் கதறா. அம்மாவுக்கு கோபம் தான் வருது. மாமிக்கு கோபம். தயிர் சோறு சாப்பிடுற உனக்கே கோபம் வருதுன்னா நல்லி எலும்பு சாப்பிடுற எங்களுக்கு எவ்வளவு கோபம் வரும்? என் மண்ணுக்கும் என் மக்களுக்கும் நீ செய்கிற துரோகம். ஒக்கி புயல் வந்தா பணம் இல்ல, வருதா புயல் வந்தா பயன் இல்ல, தானே புயல் வந்தா பணம் இல்ல, இயற்கை பேரிடர் பாதிச்சா பணம் இல்ல, சென்னை முழுகினா பணம் இல்ல, குரங்குனி தீ விபத்தில் என் உயிர்கள் பலியானா விமானத்தை அனுப்புங்கள், ஹெலிகாப்டர் அனுப்புங்கள், மீட்டு தாருங்கள் என்றா எங்கள் விமானங்களுக்கு 6 மணிக்கு மேல கண்ணு தெரியாதுன்னு சொல்லுங்க. அப்ப இந்தியாவுக்கு ராணுவ ஹெலிகாப்டர் எதுக்கு? நான் அதிகமா பேசினா தளபதி சட்டமன்றத்தில் அழைச்சு ஏன் வேலை இப்படி பேசிட்டேன்னு கேட்பார். அதனால ஆத்திரம் பொங்குது, கோபம் வருது. நாளையே என்எல்சியில் வச்சுக்கிறேன், கச்சேரி வச்சுக்கிறேன். என் தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் இங்க இருக்கிற அமைச்சர் பெருமக்களுக்கும் டிஆர் பாலா போன்ற மாநில சுயாட்சி உரிமைகளுக்காக நாடாளுமன்றத்தில் சிம்பக்குரல் எழுப்புகிற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் மேடையில் வீட்டிருக்கிற என் சக சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் வைக்கிறேன். முதலமைச்சர்கிட்ட சொல்லி, நம்ம காவல்துறை தலைவர் டிஜிபி ஏடிஜிபி கிட்ட சொல்லி, நம்ம இன்டெலிஜென்ஸ் ஐஜி கிட்ட சொல்லி கொஞ்சம் வேல்முருகனை கிரவுண்டில் விளையாட அனுமதிங்க. தமிழகத்திற்கு நிதி தர மறுக்கும் மத்திய அரசை கண்டித்து தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் கடுமையாக தாக்கி பேசினார். அந்த காட்சிகளை பார்த்தோம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.